ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026ஓட ஆல் ட்ரேட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 15 தான் ரிட்டன்ஷனுக்கு லாஸ்ட் டேட்ன்றதுனால இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் ட்ரேட் இந்த சீசனில் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோ உள்ள போயிடலாம். This video is sponsored by SBI Jobs. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அண்ட் ஜடேஜா டு ஆர்ஆர் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. நவம்பர் 15 இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷனோட லாஸ்ட் டேட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ரெண்டு சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேலேருந்து ஜடேஜா அண்ட் சாம் கரன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து 18 crores இல்லாமல் 14 crores பார்த்தீங்கன்னா ரிட்டைன் ஆயிருக்காரு. அது எப்படி ப்ரோ அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் ஆகிற அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா போகிற அந்த டீம் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணி தன்னோட சேலரியை ஏற்றிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோட ஆக்ஷன் பர்ஸில் அமௌண்ட் இல்லை அப்படின்றதுனால தன்னோட சேலரியிலேருந்து 4 crores மைனஸ் பண்ணி ஆர்ஆருக்கு ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி பிளேயர் பார்த்தீங்கன்னா அவரை போய் கொடுத்துட்டீங்களேடா. தென் சாம் கரனையும் பார்த்தீங்கன்னா 2.75 crores பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் பர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஆக்ஷன் பர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ட்ரேட். சிஎஸ்கே பண்ண ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட்னே சொல்லலாம். சிஎஸ்கே பண்ண செகண்ட் ட்ரேடே இதுதான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை தூக்கி கொடுத்துட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் வீடியோவும் சிஎஸ்கே சைட்லேருந்து போட்டிருந்தாங்க. ஜடேஜாவுக்கு ஒரு லெஜெண்டரி மிஸ்யூ வீடியோவும் போட்டிருந்தாங்க. ஆர்ஆர் சைட்லேருந்து ஜடேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான எடிட்டிங் வீடியோலாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. ஐ திங்க் ஆர்ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் கேப்டன்சி பண்ணவும் அதிகமான வாய்ப்பு நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ரெண்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷாதுல் தாக்கரை பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி கிட்ட இருந்து 2 கோடிக்கு வாங்கிட்டு அதுக்கு பதில் அர்ஜுன் டெண்டுல்கரை பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ரேட். அதுக்கப்புறம் ஜிடி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஷதன் ரூதர்ஃபோர்ட ஆல்காஸ் டீலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரூதர்ஃபோர்டு இப்போ சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. 0-0 அடிச்சுட்டு இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் மட்டும் தூக்கிட்டாங்க. சிபிஎல்லையும் ஃபெயிலியர். அவர் எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை லோயர் ஆர்டர் ஃபினிஷர் வேணுன்றதுக்காக வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. அதுக்குள்ளே அவர் ஃபார்மை ரீகைன் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் எம்ஐயோட 2 பிக்கஸ்ட் ட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷமியை வந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்க. மயங்க் யாதவ் இருக்காரு, ஆகாஷ்தீப் இருக்காரு, ஆவேஷ் கான் இருந்தாங்க, ஷாதுல் தாக்கூர் இருந்தாங்க. இதில் ஷாதுல் தாக்கூர் ட்ரேட் பண்ணிட்டாங்க. மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா சரியான இன்ஜுரி ப்ரோன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோசிம் கானும் அங்கே தான் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ப்ரோன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஷமியை ஃபாஸ்ட் பவுலிங் லீட் பண்ணுற ஒரு லீடாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்காஷ் டீலா ஷமியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட. எஸ்ஆர்ஹெச்சோட பர்ஸில் 10 கோடி ஆட் ஆயிருக்கும். எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா 10 கோடி கொடுத்து ஷமியை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் லீடாக எடுத்திருக்காங்க. ஷமிக்கே வந்து ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவர் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகி ஃபுல் டெல்ட்டு வந்து பவுலிங் போட்டார்னா எல்எஸ்ஜிக்கு அது பெரிய பலமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பெரிய ட்ரேட் அப்படின்னு எதுவும் இல்லை. டானோவன் ஃபெரேரா பார்த்தீங்கன்னா டிசிலேருந்து ஆர்ஆருக்கு போயிருக்காரு. தென் ஆர்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணாவை பார்த்தீங்கன்னா டிசிக்கு ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ராணா போன சீசன் நல்லா தான் பண்ணார். ஸ்பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுவார். ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் கூட. அவர் எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் டானோவன் ஃபெரேரா ரொம்ப தேவைப்படுவார். ஏன்னா ஹிட்மேயர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பெருசாக ஃபினிஷ் பண்ணல. அந்த ஃபினிஷிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் லேக் பண்ணாங்க. டானோவன் ஃபெரேரோட இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். டிசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 ஆடுறதுக்கு நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட லேட்டஸ்ட் ட்ரேட் அப்டேட். ஆர்ஆரோட அடுத்த கேப்டனா ஜடேஜா இருப்பார் நான் பிலீவ் பண்ணுறேன். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தது சிஎஸ்கேவை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஷமி இன் எல்எஸ்ஜி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தென் டானோவன் ஃபெரேரா வந்து லோயர் ஆர்டரில் போய் ஆர்ஆருக்கு மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியுமா? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.